உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த படம்னா அது பூ. நன்றி. உங்களை சினிமா உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்ததும் அந்த கதை தான் இல்லையா? கரெக்டு சார். எங்கே தொடங்கிச்சு அந்த பயணம்? நான் அப்போ காலேஜ் படிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த கரிசல் கதைகள்னு ஒரு புத்தகம் படித்தேன் சார். அதில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. கரிசல் எழுத்தாளருடைய கி ராஜநாராயணன், லட்சுமண பெருமாள், இப்படி நிறைய பேர்த்துடைய கதை. அதில் வந்து சா தமிழ்ச்செல்வனுடைய அந்த வெயிலோட பொய்யும் இருந்தது. அது படிச்சுட்டு நிறையமாக அழுதுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன், இது படித்து பாடுறா அப்படின்னு. அவன் படிச்சுட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, சசி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அழுக வந்துடுச்சு சசி எனக்கு இந்த கதை அப்படின்னா. டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்ன அழ வச்ச ஒரு விஷயத்த நான் ஒரு ஆர்ட் ஃபார்மை நான் இன்னொருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவனும் நான் அடைஞ்ச சேம் ஃபீலிங் அடையிறான் அப்படின்னா, ஐ எம் த ரைட் பர்சன் டு கோ டு சினிமா அப்படின்னு நினச்சேன். அருமையான கால்குலேஷன். இது புதிய ஈக்குவேஷனாக இருக்குது. ஆனால் சார் இதுக்கு முன்னாடியே அழியாத கோலங்கள் பார்த்து, 16 வயதில் பார்த்து, அழியாத கோலங்கள் என்னுடைய டீனேஜ் லைஃப்பில் வந்ததுனால என்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன். அழியாத கோலங்கள் தான் என்னை அழியாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அடுத்தது, சினிமா என்னை பிடிச்சி இழுக்குது. அப்போ ஒரு கதை எழுதி அது வந்து விகடனில் வந்து அட்டைப்படமாக பிரசுரமாக இருந்தது. இப்படி எனக்கு அங்கேயே ரெக்கக்னேஷன் கிடச்சிட்டே இருக்கே, இது நம்ம போகணுமா முடியுமா? எனக்கு சென்னையில் ஒரு ஆளை கூட தெரியாது, எனக்கு ஒரே ஒரு ஆளை கூட தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நான் சேலத்தில் இருக்கும்போதெல்லாம் சார், நான் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் கோட்டு சூட்டு போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருமை. அந்த அளவுக்கு தான் அந்நிய தேசம் மாதிரி. அப்படி இருக்கிற சென்னைக்கு வரதுக்கு பயப்படணும்ல சார், அப்படி பயந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கதை படித்த உடனே இப்படி நண்பன்ட்டு இருந்து இதே மாதிரி நான் அடைஞ்ச ஃபீலிங்கே அவனே அடைஞ்ச உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், சினிமா தான்டா, நான் கரெக்டான ஒரு ஆளாக தான் இருக்கிறேன், சினிமாவுக்கு போகணுன்னு என்னை கையை பிடிச்சி இழுத்தது வெயிலோடு போய் சிறுக. அருமை. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே சென்னை வந்துட்டு சினிமாவில் சேர்ந்து பொல்யூட் ஆகி கரப்ட் ஆகி பூவெல்லாம் பண்ணால் நிற்க மாட்டோம், சினிமாவுக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு கரப்ட் ஆனதுனால சொல்லாமலே எடுத்தேன். அப்படிதான் சார்.